Hello coders, welcome back to VK64. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ரியாக்டில் என்னென்ன ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் ஸ்டேட் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா யூஸ் ஸ்டேட்டும் யூஸ் எஃபெக்ட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ யூஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம போயிடலாம். ஸோ யூஸ் எஃபெக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக கோடுக்கு போயிடும். ஸோ யூஸ் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம். ஸோ யூஸ் ஸ்டேட்டை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு டைப் பண்ணோம்னா, தவறாக டைப் பண்ணிட்டேன், யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு யூஸ் எஃபெக்ட் வரும். ஸோ மேலே வந்து இம்போர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிலே சஜஸ்ட் பண்ணுது. ஸோ என்ன பண்ணோம்னா அப்படியே டேப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து நான் வந்து ப்ராஜெக்ட் எடிஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதில் நம்ம ஜெமினியை வந்து அதாவது கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஜெமினியையும். ஸோ அதனால் அந்த ஆட்டோ கம்ப்ளீஷன் காட்டுது. சரி, ஓகே. இப்போ வந்து நான் இங்கே என்ன கோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா console.vk64 அப்படின்னு இருக்குது. ஓகே, இது நார்மல் கன்சோல் ஆகுதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து நம்ம கன்சோலை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம்னா கன்சோல். ஓகே, கன்சோலில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்க எரர் இருக்குது. ஒருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு VK64ன்னு ஒரு 2 வாட்டி எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்சோல் லாக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கன்சோல் லாகை நான் இப்படி யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு கன்சோல் லாக் மட்டும் தானே பண்ணணும். அப்படிங்கிறதுனால இந்த கன்சோல் லாக் மட்டும் அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இப்படி போட்டுட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணி இப்போ நான் போய் என்னோட ஆப்பை பார்க்குறேன். என்ன ஆயிருக்கு பாருங்கள், மறுக்கா 2 வாட்டி வந்துருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா என்ன ஆகுது, ஸோ ஆப் 9ல் ஒருக்கா 1 டைம் வந்து ரன் ஆகிருக்கு. மறுக்க வந்து என்ன ஆகிருக்கு, அதே மாதிரி இந்த இது வந்துருக்கு. ஸோ ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஆப் வந்து மாற ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் என்ன வைக்கணும்னா ஒரு பட்டன் வைக்கேன். ஸோ பட்டன் வச்சு கிளிக் அப்படின்னு வச்சிட்டேன். இது வந்து இப்போ என்ன ஆகும்னா கிளிக் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ கிளிக்னு ஈவெண்ட் நடக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் மறுக்க ரன் ஆகிக்கிட்டே இருக்கு பாருங்கள். நான் சேவ் பண்ண சரி, ஓகே, சேவ் பண்ண ரன் ஆகும் வச்சுக்குவோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். கான்ஸ்ட் கிளிக் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இப்போ வேறு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். console.log வந்து என்ன வைக்கிறோம், கிளிக் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நான் எங்கே கால் பண்ண போகிறேன்னா என்னோடய பட்டனில் கால் பண்ண போகிறேன். ஆன் கிளிக் என்ன ஃபங்க்ஷன், கிளிக்கடு அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு நான் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் ஆகும்போது ரன் ஆயிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக்யா. சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த நம்ம இங்கே வெறுமனே கன்சோல் லாக்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து என்ன ஆகும்னா நம்மளோட ஆப்போட ஸ்பீடை வந்து குறைக்கும். இப்போ அதாவது எக்ஸிக்யூஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. ஸோ அதை நம்ம இது பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை டேரெக்டாக இப்படி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் எஃபெக்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோடய ஆப் வந்து எப்போ லான்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் ரன் ஆகும். இப்போ பாருங்களேன், நம்ம அப்போல டேரெக்டாக கொடுக்கும்போது என்ன ஆனிச்சுன்னா ஒன்று டார்க்காக இருந்துச்சு, இன்னொன்று லைட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே டார்க்காக இருக்குது. ஸோ இது வந்து 1 டைம் எக்ஸிக்யூஷன் தான். நம்ம வந்து கன்சோல் லாக் மாதிரி சின்ன லெவலில் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து 2 வாட்டி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஆப்பில் ஒரு டேட்டா வந்து 1 டைம் மட்டும் நம்ம ஆப் லோட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்டை ரீரெண்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் நம்ம ஏபிஐ ஃபெச்சிங் பண்ணி சர்வர்லேருந்து டேட்டா எடுத்து வந்து நம்ம பேஜில் வந்து வைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி என்னவா விளாடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னா எனக்கு VK64 அப்படின்னு இருக்குதா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இது மாறணும், மறுக்கான அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இது மாறணும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கட்டும், ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் இருக்கட்டும். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு யூஸ் ஸ்டேட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் யூஸ் ஸ்டேட் எப்படி க்ரியேட் பண்ணது இல்லைன்னா போன வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. நேம் செட் நேம். ஓகேவா? ஓகே, என்ன வைக்க போகிறேன், யூஸ் ஸ்டேட் வரும். ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணால் தான் நமக்கு என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஸோ இனிஷியலாக என்ன போகிறேன், VK64 வச்சிட்டேன். ஓகேவா? ஸோ தென் இன்னொன்று வைக்கேன், கான்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு வைக்கேன். செட் ஸ்டேட் அப்படின்னு வச்சிட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூலியன் வேல்யூ.
யூஸ் ஸ்டேட் ஆஃப் ட்ரூ அப்படின்னு வச்சிட்டேன். ஓகேவா? இந்த ஸ்டேட் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேஞ்சிங், அதாவது அந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கன்சோல் லாகலாம் எடுத்துடலாம். ஸோ யூஸ் எஃபெக்ட் எதுக்காகன்ட்டு நம்ம வந்து தெளிவாகவே பார்த்துட்டோம். அதாவது ஒன் டைம் எக்ஸிக்யூஷன், நம்மளோட பேஜ் வந்து ஃபஸ்ட் டைம் ரெண்டர் ஆகும்போது மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ நான் அதை மறுக்கா கால் பண்ணேன்னா எப்போ கால் பண்ணுங்கிறது நம்ம வந்து இந்த இந்த விளாட்டு முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனை. இது மட்டும் கன்சோல் லாக் பண்ணிட்டோம்னா அது ஒன்றும் ஆகாது. ஓகே, இப்போ நான் இந்த VK64 வந்து நம்ம மாற்ற போகிறதுனால நம்ம வேரியபிளுக்கு மாற்றிக்கிட்டோம். ஸோ அதனால் அந்த வேரியபிளில் உள்ள வைக்க போகிறேன். ஸோ நேம் அப்படிங்கிற வேரியபிளாக வச்சிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த நேம் வந்து நான் கிளிக் பண்ணும்போது மாறணும். இப்போ கிளிக் பண்ணோடனே கிளிக்னு வருது. ஓகேவா? இப்போ ரீப்ரெஸ் பண்ணால் அந்த VK64 வராது. ஸோ கிளிக் பண்ணால் கிளிக்னு வருது. கிளிக் வந்துச்சா, மாறலை. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் போய் நான் என்ன பண்ண போகிறேன், அதை மாற்ற போகிறேன். மாற்றினா என்ன பண்ணுவோம், செட் நேம் பண்ணுவோம். செட் நேமில் என்ன கொடுக்கணும்னா ரியாக்ட் அப்படின்னு கொடுப்பேன். ஓகே, டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ரியாக்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், என்ன ஆயிடுச்சுன்னா ரியாக்ட் மாறிடுச்சு. ஓகே, இப்போ நான் மறுக்கா கிளிக் பண்ணும்போது ரியாக்ட்னு எப்படி மாறினா VK64ன்னு மாறணும். ஸோ என்ன ஆகணும், எனக்கு மாறல. ஓகே, இப்போ நான் எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா, நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ண பார்த்தீங்களா, அதை வச்சு நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கண்டிஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது என்னோடய ஸ்டேட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகணும்னா, இது வந்து செட் நேம் வந்து இந்த நேம் வந்து ரியாக்டாக மாறணும். இல்லைனா என்ன ஆகும்னா எனக்கு VK64ன்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை ரெண்டு விதமாக எழுதலாம். ஃபஸ்ட்டு எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லி, ஃபஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இஃப் எல்ஸ், இல்லைனா டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இஃப் யூஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன எழுத போகிறேன்னா, இதை சொல்ல எடுத்துரும். இஃப் ஸ்டேட் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஸ்டேட் வந்து ஆக்சுவலாக ட்ரூவாக தான் இருக்குது. ட்ரூவாக இருக்கும்போது எனக்கு பண்ணணும்னா நேம் வந்து மாற்றணும். ஸோ செட் நேம் எப்படி மாற்றிடு, ரியாக்டாக மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டேன். தென் ஸ்டேட்டை வந்து இங்கே மாற்றணும். ஸோ அதுட்டு பார்த்தீங்களா, செட் ஸ்டேட் வந்து ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டேன். தென் அது ஸ்டேட் வந்து ஃபால்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறேன்னா அதை VK64 மாற்றிடுறேன். தென் ஸ்டேட்டை ட்ரூவாக மாற்றிடுறேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இங்கே வந்தாச்சு, நம்ம ரீப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த எரர் இருக்கக்கூடாது. ஸோ எரர் இருந்தால் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ரியாக்ட் மாறிடுச்சு. மறுக்காவும் கிளிக் பண்ணுறேன், VK64. ஸோ ரியாக்ட் VK பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ யூஸ் ஸ்டேட்டை இந்த பர்பஸுக்காக இல்லை, நம்ம மல்டி பர்பஸுக்காக யூஸ் ஸ்டேட் வந்து நம்ம ரியாக்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் ஸ்டேட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த யூஸ் ஸ்டேட் ஹூக் தெரியலாம் உங்களுக்கு ரியாக்டே தெரியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, லிட்ரலாக அதான் உண்மை. ஓகே, நான் வந்து இன்னொரு வேலை எழுதலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து நேம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டெர்னரி ஆப்ரேஷன் எழுத போகிறேன். அதாவது என்னென்னா, ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் வந்து ஸ்டேட் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன காட்டு, VK64 காட்டு. ஸோ VK64 நமக்கு என்னது தான் நேம். இல்லைன்னா என்ன காட்டு, ரியாக்ட்னு காட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் இதில் தானே நமக்கு ஆப்ரேட் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா செட் ஸ்டேட் அப்படிங்கிறதுல போயிட்டு நாட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த நாட் ஸ்டேட் என்ன பண்ணணும்னா நம்ம ஒருவருக்கு கிளிக் பண்ணும்போது ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக மாற்றி விட்டுரும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக மாற்றி விட்டுரும். இப்போவே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் லாஜிக் கரெக்டாக. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், எந்த எரர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ கிளிக் பண்ணுறேன், மாறிடுச்சு. மறுக்க கிளிக் பண்ணுறேன், மாறிடுச்சு. பார்த்தீங்களா, இன்னொரு வேலை என்னால் எழுத முடியுது. ஸோ இப்போ எப்படி எழுதிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டேட்டை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இந்த ஸ்டேட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நேமை ரிட்டர்ன் பண்ணிடு. ஸோ நேம் என்ன வச்சுருக்கோம்னா VK64 அப்படின்னு வச்சுருக்கேன், அதை ரிட்டர்ன் பண்ணிவிடு. ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு ரியாக்ட்னு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ சிங்கிள் டெர்னரி ஆப்ரேட்டர் தான் இது, ஈஸி தான் இது. டெர்னரி ஆப்ரேட்டர்னு தெரியலாம், கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன், கிளிக்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஸ்டேட்டை வந்து ஆப்போசிட்டாக மாற்றுறேன். அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸாக மாற்றேன், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக மாற்றேன். ஸோ இந்த கோடை எடுத்துட்டோம்னா இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ சிங்கிள் லைன். ஓகேவா? ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்படி பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாக மாறிடுது. ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் எஃபெக்டில் இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஓகே, ஸோ யூஸ் எஃபெக்ட் கோடு மேலே தான் இருக்குது. சாரி
ஓகே, யூஸ் எஃபெக்ட் இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஒன் டைம் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் இந்த கன்சோல் லாக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறேன்னா வெளியே கால் பண்ணுறேன். வெளியே கால் பண்ணால் என்ன ஆகும்? இது வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. நம்ம வந்து நேம் வச்சுக்கிறோம், கான்ஸ்ட் ரன் அப்படின்னு வச்சுக்கிறோம், run ரன். இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி வெளியே கால் பண்ணி விட்டுட்டேன். அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும், இப்போ நான் வெளியே கால் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் என்ன வச்சுருக்கோம்னா ஒரு கன்சோல் லாக் தான் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும், என்னோடய ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்கு. எத்தனை வாட்டி கால் ஆகிருக்கு? 2 வாட்டி கால் ஆகிருக்கு. 10ல் இருக்க கால் ஆகிருக்கு, 14ல் இருக்க கால் ஆகிருக்கு. ஸோ 10 எங்கே இருக்குது? இந்த இருக்குது நம்ம யூஸ் எஃபெக்ட். 14 எங்கே இருக்குது? இந்த ரன். இந்த ரன் எங்கே கால் பண்ணியிருக்கோம்? இந்த கால் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ரன் வந்து என்ன பண்ணிட்டோம்னா இங்கே கால் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டோம்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அது என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு ஒருக்காவும் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. இது என்ன ஆகும்னா என்னோடய ஆப்போட ஃபுல் பொட்டன்ஷியலையுமே குறைச்சிரும். ஸோ இதை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம். இதை குறைக்கிறதுக்காக ஒரு வழி வந்து யூஸ் எஃபெக்ட். ஸோ நான் இங்கே கால் பண்ணுற ஃபங்க்ஷனாக எங்கே கால் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே இதை கட் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு எடுத்துடுறேன். இங்கே கால் பண்ணிட்டேன். ரன் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன்னா யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ளே கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இதுக்கு முன்னாடி நினச்சி இப்போ பார்த்தீங்கன்னா VK16 ஒரு கால் ஆகிருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகுது? எனக்கு கால் ஆகலை. பட் நம்ம இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன பண்ணணும்னா நான் இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்னோட இந்த நேம் வந்து மாறும்போதெல்லாம், ஸோ நேமில் இந்த ஸ்டேட் வந்து அந்த ஸ்டேட் தான் நமக்கு மாறுது. ட்ரூ ஃபால்ஸ் தான், நேம் வந்து மாறல. நம்ம வந்து முன்னாடி மாத்திரம் இப்போ மாற்றல. இந்த ஸ்டேட் மாறும்போது மட்டும் எனக்கு வந்து இது ரன் ஆனால் போதும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படின்னா இங்கே வந்து ஒரு அரே இருக்கும். அந்த அரே, அதாவது அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் என்னன்னா டிபெண்டன்சி அரே, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் அந்த டிபெண்டன்சி அரே போட்டால் நமக்கு வந்து யூஸ் எஃபெக்ட் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகும், இல்லைன்னா யாராவது. ஓகேவா? ஸோ அது உள்ள நம்ம எந்த வேரியபிள் நேம் வைக்கணுமோ அந்த வேரியபிள் எப்போல்லாம் மாறுதோ அப்போல்லாம் நமக்கு வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து மறுக்கா கால் ஆகும். ஸோ நம்ம பண்ணிக்கிறத இந்த இடத்துல நான் ஸ்டேட் அப்படிங்கிறத நான் உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சுட்டு இப்போ நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ரன் வந்து ஒருக்கா ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா மறுக்கா ரன் ஆகுது, மறுக்கா கிளிக் பண்ணால் மறுக்கா ரன் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த கிளிக் பட்டன் நடக்கும்போது மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுது, மற்ற டைமில் ரன் ஆகுது. ஸோ அதே நான் வெளியே எடுத்துகிட்டு வச்சிட்டோம்னா எங்கே எந்த ஆப் அந்த பேஜில் என்ன அப்ளிகேஷனில், அந்த பேஜ் அப்ளிகேஷனில் என்ன ஈவெண்ட் நடந்தாலுமே அது என்ன ஆகும்னா கால் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம வரப்போகிற வீடியோலாம் நம்ம நிறையவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ டோன்ட் வரி, இப்போ புரியாட்டி உங்களுக்கு வந்து பின்னாடி ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ யூஸ் எஃபெக்ட் இன்னும் புரியல, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டோட சந்திக்கலாம். ஓகே டீம், ஓகே கோடர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. See you guys, thank you, bye bye.